بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم وكأي من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وقال تعالى وما من دابة في الأرض إلا على الله رزقها وعن عبد الله بن مسعود رضي الله عنه إن الله قسم بينكم أخلاقكم كما قسم بينكم أرزاقكم وإن الله عز وجل يؤتي الدنيا ما يحب ومن لا يحب ولا يؤتي الدين إلا من يحب رواه البخاري في الأدب المفرد அளவிலா கருணையும் இணையில்லாத கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் இந்த வையமெல்லாம் படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடிய ஏகவல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாடுமா. அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் முஹம்மது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்கள் கொடுத்த சத்திய சன்மார்க்கத்தை வாய்மையுடன் பின்பற்றி வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் பொழியட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வார சொற்பொழிவின் தலைப்பு எல்லோருக்கும் வழங்கும் இறைவன். இந்த உலகில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும், குறிப்பாக மனிதர்கள் அனைவருக்கும் ரிஸ்க் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். ரிஸ்க் என்கின்ற அந்த வார்த்தை நாம் உண்ணும் உணவு மட்டுமல்ல, வசிக்கும் இல்லங்கள் மட்டுமல்ல, ஆடைகள் அணிகலன்கள் மட்டுமல்ல, நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வாழ்க்கை சாதனங்களையும் ரிஸ்க் என்கின்ற அந்த வார்த்தையை உள்ளடக்கும். அந்த ரீதியிலே இங்கே நாம் சவுதி அரேபியாவிலே அரபுகளுடன் பழகுகின்ற பொழுது அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இடனையே நினைவுபடுத்துகின்றோம். ரிஸ்க் மினல்லாஹ், ரிஸ்க் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்றது என்று அவர்கள் சொல்வார். அது உணவை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. இப்பொழுது நாம் இந்த பயானை, இந்த சொற்பொழிவை முடித்தவுடன் நமக்கு உணவு, இரவு சாப்பாடு ஜாலியாத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. இது யார் வழங்கியிருக்கின்றார்கள்? இந்த ஹோட்டலில் இருந்து முதியருடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இது வழங்கப்படுகிறது என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் சுட்டக்கூடிய ஒரு வார்த்தை ரிஸ்க் என்பது.
இவ்வாறு அல்லாஹ் தான் நமக்கு எல்லாவும் வழங்குகின்றான் என்கின்ற இந்த நம்பிக்கை இருக்கின்றதே, இது ஈமானின் மிக முக்கியமான கருப்பொருளாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் தான் ரஸாக் அல்லது ராசிக், உணவு வழங்கக்கூடியவன் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவன் வழங்கக்கூடிய அந்த ரிஸ்க் சில பேருக்கு கூடுதலாக இருக்கின்றது, இன்னும் சில பேருக்கு குறைவாக இருக்கின்றது. இவ்வாறு கூடுதலாகவோ குறைவாகவோ அந்த இறைவன் தன்னுடைய தத்துவார்த்தத்துடைய அடிப்படையிலே மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றான். எனவே இந்த கூடுதல் அல்லது குறைவு என்று இறைவனுடைய ரிஸ்கை நாம் பார்க்கின்றோமே, அது விதியினுடைய அடிப்படையிலேயும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அவரவருடைய கணக்கிற்கு இறைவன் எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். கூடுதலாக அல்லாஹ் விதியை எழுதி வைத்திருந்தார் என்று சொன்னால் கூடுதலாக கிடைத்துக் கொண்டிருக்கும். குறைவாகத்தான் இந்த மனிதருக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் விதியிலே எழுதி வைத்திருந்தார் சொன்னால் அது குறைவாக கிடைக்கும். ஆக இப்படி விதி தொடர்பான விஷயமாகவும் இந்த ரிஸ்குடைய விஷயம் அமைந்திருப்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆக எந்த ரீதியிலேயானாலும் இது இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளிலே உள்ளதாக இருக்கின்றது. ரிஸ்க் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நாம் குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுறுத்தலுடைய அடிப்படையிலே புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் எல்லோருக்கும் ரிஸ்க் வழங்குகின்றான் என்று வருகின்ற பொழுது நல்லோருக்கும் அவன் தான் வழங்குகின்றான், பொல்லாருக்கும் அவன் தான் வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கப்படுகின்றது. அந்த ரீதியிலே தான் ரிஸ்கை இரண்டு வகையாக பிரிக்கின்றார். அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த வாழ்வாதார வசதி வாய்ப்புகள், சாதனங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ரிஸ்குன் ஆம் யஷ்மலுல் அல் பர்ர வல் ஃபாஜிர வல் அவ்வலீன வல் ஆகிரீன், நல்லவர்கள் கெட்டவர்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்குமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இந்த உலகத்திலே அப்படி ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். நல்லவருக்கு தான் வழங்குவேன், தீயோருக்கு வழங்க மாட்டேன் என்று இறைவன் சொல்வதில்லை. எல்லோருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இது அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த ரிஸ்க் எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற அடிப்படையிலே ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி. அதனுடைய ஆரம்பம் எப்படி வருகின்றது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சார பணிகள், சமூக சேவைகள், இறைவனுடைய கட்டளைகளை அவர் நிறைவேற்றிய அந்த பாங்கு, இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி சூரத்துல் பக்ராவிலே 126வது வசனத்துடைய தொடரிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. எப்படி? வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்கின்ற அந்த தொடரிலே வருகிறது. இதற்கு முன்னுண்டான வசனம் இறை கட்டளைகளை அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்கள், அதனால் அவர்கள் அடைந்த புகழ் பெருமை என்ன என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது, வஇத்பதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் நபி அவர்களை
அவருடைய இரட்சகன் சில கட்டளைகள் மூலமாக சோதனைக்கு உள்ளாக்கினான். இறைமார்க்கப்படி சம்பந்தமான கட்டளைகள். எல்லா நபிமார்களுக்கும் இப்படிப்பட்டதான சோதனைகளாகத்தான் இறை கட்டளைகள் அமைந்து விடுகின்றது. மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுங்கள், அதற்காக நீங்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கப்படுவீர்கள் என்று வருகின்ற அந்த கட்டளைகளை அந்த நபிமார்கள் இன்முகத்தோடு நிறைவேற்றினார். அதைதான் இங்கே சொன்னால் விதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பூபி கலிமாத்தின் இறைமார்க்கப்படி தொடர்பாக சில கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சோதித்த பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவ்வாறு கட்டளையிடப்பட்ட பொழுது அந்த எல்லா கட்டளைகளையும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள். அப்பொழுது கால் அல்லாஹ் சொன்னா இன்னி ஜாயிலுக்கு லின்னாஸ் இமாமா, இப்ராஹிமே இப்படி நீங்கள் இறைமார்க்க பணிகளை கட்டளைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி முடித்து விட்டிருக்கின்றீர்கள். இந்த அடிப்படையிலே உங்களை மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக, மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, மக்களுக்கெல்லாம் முன்னோடியாக உங்களை நான் ஆக்க இருக்கின்றேன் என்று இறைவன் சொன்னான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு தலைமைத்துவ பொறுப்பு. இப்படி இறைவனுடைய அந்த வாக்கை கேட்ட உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார். அவங்க சொல்றாங்க, வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளுக்கும் இந்த வாக்குறுதி சென்றடைய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த கோரிக்கை வைக்கின்றார். அப்ப அல்லாஹ் சொன்னதற்கு قال لا ينال عهد الظالمين, என்னுடைய இந்த வாக்குறுதி மக்களுக்கெல்லாம் தலைவராக, மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக உங்களை நான் வாக்கு இருக்கின்றேன் என்கின்ற இந்த வாக்குறுதி அநியாயக்காரர்களை சென்றடையாது. உங்களுடைய சந்ததிகளிலே, எதிர்கால மக்களிலே யார் யார் இது போன்ற இறைமார்க்க பணிகளை செவ்வெளி நிறைவேற்றுகின்றார்களோ, நீதி தெரிந்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்களோ, மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்களோ, எழுத்து பிரச்சாரம் செய்கின்றார்களோ, ஷிர்கிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்றார்களோ, இப்படி பணியாற்றக்கூடிய மக்கள் உங்களுடைய சந்ததிகளில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வாக்குறுதி சென்றடையும் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு படிப்பினை ஆயிடுச்சு. அவர் நல்லவருக்காக வேண்டிதான் நாங்கள் செய்ய வேண்டும், இதை கேட்க வேண்டும், தீயோர்களுக்கு நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் அதை புரிந்து கொண்டார். பின் அந்த தொடர்ல வசனம் மேலும் தொடர்கிறது. ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனம், வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா, மக்காவிலே சென்று கஅபா ஆலயத்தை நிர்மாணம் செய்த பொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் திருத்தகருக்காக என்று, அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறாங்க? இறைவா, இந்த மக்கள் திருநகரை அமைதி நின்று நிலவும் நிம்மதியான ஒரு நகரமாக நீ ஆக்குவாயாக, இங்கே மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வாசிக்கிறான். பிறகு துவா தொடர்கின்றது, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், கனி வர்க்கங்களிலே இருந்து, பழ வர்க்கங்களிலே இருந்து, தானியங்களிலே இருந்து இந்த மக்கள் திருநகரிலே வாழக்கூடிய மக்களுக்கு நீ ரிஸ்க் வழங்குவாயாக. பொதுவாக கேட்கிறான். பிறகு வருகின்றது, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இங்கே வசிக்கக்கூடிய மக்கள்ல யார் ஈமான் கொண்டு, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு, மறுமை நாள் மீது ஈமான் கொண்டு விசுவாசிகளாக வாழ்கின்றார்களோ, அதாவது நல்லவர்களாக வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு நீ ரிஸ்க் வழங்குவாயாக என்று அவருடைய துஆவில் காவிர்களை, நிராகரிப்பாளர்களை புறக்கணித்து விட்டு ஈமான் கொண்ட மக்களுக்கு நீ ரிஸ்க் வழங்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார். என்றால் முன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அப்படிதான் இருந்தது. இறை கட்டளை நிறைவேற்றி மக்களுக்கு நேர்வழி காட்டி இது போன்ற ஏகத்துவ பிரச்சார பணியை நிறைவேற்றி வருகின்ற பொழுது அந்த தலைமைத்துவ அந்தஸ்தை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது இப்ராஹிம் சந்திச்சிட்டாங்க. என்னுடைய சந்ததிகளுக்கு வழங்குவாயாக என்று ஒரு கோரிக்கை வைத்த பொழுது, உங்களுடைய சந்ததிகள் எல்லோருக்கும் வழங்க மாட்டேன், நல்லவர்கள் யாரோ
அவளுக்கு தான் தலைமைத்துவ பதவி வழங்குவேன் என்றார். இறைவனுடைய அந்த கோரிக்கை தீயவருக்கு கிடையாது என்று தெளிவான பொழுது, இங்கு ரிசுக்கு வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும், விசுவாசிகளுக்கு மட்டும் ரிசுக்கு வழங்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனையை செய்தார். ரிசுக்கு சுருக்கிட்டாங்க. யாருக்கு மட்டும்? ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளாக வாழக்கூடிய மக்கள் யாரோ அவங்களுக்கு மட்டும் ரிசுக்கு வழங்குவாயாக. அல்லாஹ் ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்துறான். தலைமைத்துவ பதவி வழங்குவது என்பது உங்களுடைய சந்ததிகளில் நீதி நேர்மையோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வழங்குவது. அந்த ரிசுக்கு வழங்குவது என்பது நியாயமாக வாழக்கூடியவர்களுக்கு வழங்குவது, தீயவர்களுக்கு வழங்குவது என்று இறைவன் இந்த இடத்தில் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றான். காலவன் கஃபர, யார் இறைவனை நிராகரித்து வாழ்கின்றார்களோ, மறுமை நம்பாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கும் நான் ரிசுக்கு வழங்குவேன். உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் ரிசுக்கு வழங்கக்கூடிய கடமை யார் மேல் இருக்கின்றது? அந்த இறைவன் மேல் இருக்கின்றது. ஆரம்பத்தில் ஓதி காட்டிய திருமறை வசனத்தில் காயமின் தாபத்தின் பில்லா தகவல் ரிசுக்கா, இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் தன்னுடைய ரிசுக்கை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு திரிவதில்லை. அல்லாஹ்வே ரிசுக்குஹா, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தான் ரிசுக்கு வழங்குகின்றான். இது மக்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. எல்லா உயிரினங்களுக்கும், பறவைகள், விலங்கினங்கள், இன்னும் பிற ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் யார் உணவு வழங்குறார்? அல்லாஹ் தான் உணவு வழங்குகிறார். மனிதர்களுக்கு இறைவன் புத்திமதி உணவு ஐயாகும். அந்த எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்கக்கூடிய அந்த இறைவன் தான் தெளிவு கொண்டு வாழக்கூடிய மக்களை உங்களுக்கும் அவன் உணவு வழங்குகின்றார். அதே போல உமாவின் தாபத்தின் பில்லர் இல்லாத ரிசுக்குஹா, இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினமானாலும் அதற்கு உணவு வழங்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் மீது இருந்தே தவிர இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு வழங்குகிறார். அந்த வகையில அல்லாஹ்வுடைய ரிசுக்கு என்பது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு வாழக்கூடிய நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ரிசுக்கு வழங்கப்படுகிறது. காலவன் கஃபர, யார் நிராகரிப்பாளர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கும் நான் ரிசுக்கு வழங்குவேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரிசுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு யதார்த்த நிலை என்ன? உலகத்தில் யாரும் நீடித்து நிலையாக வாழ்வதல்ல. அந்த தீயவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு வழங்கப்படுகின்றது. அப்ப அல்லாஹ் நிராகரிக்கின்றான், அநீதிகளை பாவ வழிகளிலே விழுந்து நடக்கின்றான். அவன் தண்டனை கொடுக்க வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் காலத்தவணை முடிந்ததற்கு பின்னாலே நாம் அவனுக்கு தண்டனை கொடுக்க இருக்கின்றோம். ஓமன் கஃபர, யார் நிராகரிப்பாளராக இருக்கின்றானோ அவனுக்கும் நாம் ரிசுக்கு வழங்குவோம். அற்ப காலம் அவனுக்கு நாம் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான சாதனைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்கள் வரையில 100 வருஷமே ஆனாலும் சரிதான். மறு உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றது கலீலான அல்லாஹ். அது அற்பமான காலம். அந்த அற்பமான இந்த உலகத்துடைய ஆயுள் காலங்களிலே அவனுக்கு நாம் சுகபோகங்களை அனுபவிப்பு கொடுப்போம். சும்மா உத்தரவு இல்லாதாபின்னா உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்கள்ல இறைவனை நிராகரித்து மறுமையை நம்பாமல் பாவம் பணிகளிலே அவன் மூழ்கி கடந்த காரணத்தினாலே நரக வேதனையின் பக்கம் அவனை நிர்பந்தமாக நாம் கொண்டு சேர்ப்போம். செய்த தீமைகளுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டுமா இல்லையா? நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். வபிஸல் மஸீர், சென்று சேரக்கூடிய இடங்களிலே மிகவும் கேடுகட்ட இடமாகும் அந்த நரக தண்டனை என்பது. என்ன சொல்றது? இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 2 விஷயங்கள், தலைமைத்துவத்தை, ஒரு பெரும் பதவியை உங்களுக்கு வழங்குவேன் என்பது உங்களுக்கு வழங்குவேன். உங்களுடைய சந்ததிகளிலே யார் யார் நியாயமாக வாழ்கின்றார்களோ, இறைப்பணிகளை ஆட்சி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தலைமைத்துவ பதவி கிடைக்கும். தீயவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு கிடைக்காது. அதே போல உணவு என்று வருகின்ற பொழுதோ நல்லோருக்கும் கிடைக்கும்,
எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஒரு சுவையான நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பழக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதும் உணவு உண்டாலும் விருந்தினர்களை உடன் அமர்த்தித்தான் அந்த உணவை உண்பார்கள். மிஸ்கின்கள், ஏழை எளியவர்கள், யாசகம் கட்டுபவர்கள் என்று வரக்கூடிய மக்களை உடன் அழைத்து அவர்களுக்கும் உணவு கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அவருடன் அமர்ந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு உண்பார். முந்தைய காலகட்டங்களில் இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உண்டான வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. இது சமீப காலத்தில் ஒரு 100 வருஷம் அல்லது 50 வருஷத்துக்கு முன்னால் உண்டான நிலைமை என்ன சொன்னால், பயணிகள் வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஒரு பயணிகளுக்கு எந்த ஊரை நாடி வருகின்றார்களோ அந்த ஊர்வாசிகள் தான் உணவளிக்க வேண்டும். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹோட்டல்கள், விடுதிகள் என்று வைத்துக் கொண்டு அந்த பயணிகளுக்கு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உணவு வசதிகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டு மாதம் கணிதத்துக்கு பின்னாலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்துடைய வசதி வாய்ப்பினுடைய உச்சகட்டமான நிலையிலே நாகரிகமான காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் முந்தைய காலகட்டங்களில் எந்த ஊரை நாடி அந்த பயணிகள் வருகின்றார்களோ அந்த ஊர்வாசிகள் தான் அவர்களுக்கு செய்ய வேண்டும், விருந்து பிரசாரம் செய்ய வேண்டும். தங்கியிருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரையில அந்த ஊர் மக்களை சார்ந்துதான் அந்த பயணிகள் வாழ்வார். இது மாதிரியான பழக்க வழக்கங்களுடைய அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி வரக்கூடிய மக்களை, பயணிகளானாலும் யாசகர்களானாலும் ஏழை மக்களானாலும் அவர்களை உடன் அமர்த்தி அவர்களுடனே உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்தார். ஒரு நாள் பொழுது ஒரு மனிதர் வந்தார். அவரை வீட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு விருந்தளித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை பற்றி விசாரிக்கிறார். உங்களுடைய ஈமானிய கொள்கை என்ன, யாரை நம்புறீங்க வைக்கிறீங்க? அந்த ஆளு ஏகதேவதை நம்பிக்கை கொள்ளவில்லை. தௌஹீதுடைய அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சிந்தனைக்கு அவர் வரவில்லை. அவர் இறைவனுக்கு ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது இறைவனை நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபம் அடைந்தார். முதல் நாள் சாப்பாடு தந்தனர். நீ ஒரு இறை விசுவாசி அல்ல, நிராகரிப்பாளராக இருக்கின்றாய், உனக்கு எந்த சாப்பாடு வேண்டி கிடைக்கிறது என்று அவர்கள் கோபம் அடைந்த பொழுது அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு புத்திமதி போட்டப்பட்டது. அதான் மிகவும் சுவாரஸ்யமான கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னது, அந்த மனிதனுடைய வயது என்ன, 60 வயது 70 வயது ஆயிடுது. இந்த 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக என்னை அவன் ஈமான் கொள்ளல, என்னை நிராகரிக்கின்றான். நான் வந்து ரிஸ்க் பண்ணிட்டே இருந்தேன். இறைவனாக என்னை அவன் ஈமான் கொள்ளல, விசுவாசம் கொள்ளல, என்னுடைய வழியில் நீதி நியாயமாக வாழ வேண்டும் என்று அவன் முன்வரவில்லை. அப்படி இருக்கவே நான் அவன் ரிஸ்க் பண்ணிட்டு காவிராக இருக்கவே 70 வருஷம் 80 வருஷம் ரிஸ்க் பண்ணிட்டு இப்ராஹிமே இந்த ஒரு வேளை உணவு வளைக்கிறதுக்கு அவன் காவிரா இருக்கான்னு சொல்லி அவனுக்கு யோசனைக்கல என்று இறைவனால் புத்திமதி சொல்லப்பட்டது. அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு சுவையான வரலாறு சொல்லப்படுகிறது. இங்கு இறைவனுடைய ரிஸ்க் வழங்கக்கூடிய அந்த பண்பு இருக்கின்றதே உலகத்தை பொறுத்தவரையில அவன் எல்லோருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த வகையை தான் நாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கின்றோம். பிஸ்மில்லாஹ்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டுதான் ஆரம்பம் செய்கின்றேன். அர் ரஹ்மான் நல்லோருக்கும் தீயோருக்கும் எல்லோருக்கும் ரஹமத் வழங்கக்கூடியவன். இறைவனுடைய அந்த அருள் எல்லோருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் வழங்கக்கூடிய தன்மை கொண்டதைத்தான் அந்த இறைவனை தான் ரஹ்மான் என்ற வார்த்தையை சுட்டுகின்றது. அதுக்கு வார்த்தை ரஹீம். ரஹீம் என்பதும் ரஹமத் வழங்கக்கூடியவன் தான், கிருபை வழங்கக்கூடியவன் தான். ஆனால் நாளை மறு உலகத்தில் அவனை ஈமான் கொண்டு வாழ்ந்த நல்லோருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ரஹமத்தை உடையவன் அந்த அல்லாஹ். உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில நல்லோருக்கும் அவன் வழங்கிக் கொண்டிருக்கின்றான், தீயோருக்கும் அவன் வழங்கிக் கொண்டிருக்கின்றான். உலகத்துடைய நீதியை பொறுத்தவரையில இன்னொரு விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டு நல்ல வழியில நேர்வழியில் வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடிய அந்த அளவை காட்டிலும்
அவளுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடிய அந்த நிலையை காட்டிலும் காவிராக யார் இருக்கின்றார்களோ, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் யாரா இருக்கின்றார்களோ, பாவப்படைகளில் விழுந்து நடக்கின்றார்கள், அப்படிப்பட்ட தீயோருக்கு தான் இறைவன் அதிகமாக வழங்கும். இதார்த்தமாக பார்க்கணும். இந்த ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்யறான்னு சொன்னால் ஹலால் ஹராம் பேணி வியாபாரம் செய்யணும். நமக்கு நியாயமான முறையில் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க் தருகிறான், அது நமக்கு போதுங்க. அதனால் மோசடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்லி இந்த லாபத்தை ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்று அவர் வேண்டுதலான முறையிலே அவர் வியாபாரம் செய்யறார், கிடைக்கக்கூடிய லாபம் குறைவா இருக்கு. அவருக்கு எதிராக ஒரு கடை வச்சுதான் வருது. அவர் ஹலால் ஹராம் பேணுவதில்லை, நல்ல வழியோ தீய வழியோ அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோளாக இருந்தது. பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல் எல்லாவற்றையுமே அவர் செய்யட்டும். அவன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நல்லவருக்கு குறைவாக வழங்கப்படுகின்றது. தீய வழி நல்ல வழி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் உலகத்துடைய சோபங்களை அள்ளி சுருட்டுவதால் நமக்கு லட்சியம் என்று வாழக்கூடியது நிறைய கிடையாது. அதுதான் பார்க்கணும். இங்க இன்னொன்றையும் சுட்டி காட்டுவது நமக்கு மிகவும் பொருத்தமா இருக்கும். இந்த ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, குறைவுதான் லாபம் கிடைக்குது. வாழ்க்கை வசதிகளை ஒரு குறிப்பிட்ட அளவோடு தான் அவர்கள் பிரித்துக் கொள்ள முடிகின்றது. நாளை கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு நப்பாசு வந்து நாம ஏன் ஹலால் ஹராம் பேணி வாழணும், அந்த ஆள் மாதிரி எதுவாக இருந்தாலும் அள்ளி குவிக்க வேண்டியதானே என்னை இவங்க கருத ஆரம்பிச்சிடறான். ஆனால் ஈமான் கொண்டு ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய நல்லவர்களுடைய எண்ணிக்கை அறிவிட்டே போதும். இதான் தெரியும், நான் பார்க்கட்டும். இதனை இறைவன் திருமறையிலே ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறது. ஒரு அத்தியாயத்தில், அந்த அத்தியாயத்துடைய பேரே சூரத்து ஜுஹ்ரூஃப். ஜுஹ்ரூஃப் என்றிருந்தால் பொன், தங்கம், வெள்ளி அணிகலன். அந்த அத்தியாயத்துக்கு பேரே பொன் அத்தியாயம் என்று பேரு. சுட்டிக்காட்டி தெளிவா சொல்ல வேண்டும் என்றால் தங்க அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்கே அந்த பேர் சொல்லி சொன்னால், இந்த மாதிரி உலகத்தில் ரிஸ்க் வழங்கக்கூடிய இறைவனுடைய அந்த நியதியை ஒரு இடத்துல காவிர்களுக்கு எவ்வளவு வழங்குகின்றார், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு வழங்குகின்றார் இறைவனுடைய ஒரு மிகையாக சுட்டி காட்டுகின்றார். ஒரு இடத்துல எப்படி மிகையாக சுட்டி காட்டுகின்றார்? இந்த உலகத்தில் இறைவனை நிராகரிக்காமல் நல்லவனா வாழ்கின்றார்களே, அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். இறைவனை நிராகரித்து வாழ்கின்றார்களே, இறைமறுப்பாளர்களாக வாழ்கின்றார்களே, அவளுக்கு அதிகமாக வழங்குறோம், கூடுதலாகவே வழங்குறோம். இன்னும் கூடுதலாகவே வழங்கி இருப்போம். எப்படி கூடுதலாக வழங்கி இருப்போம்? அவனுடைய வீட்டுல அவனுடைய கதவு சந்தல் எல்லாமே தங்கத்தாலான கதவுகள், சந்தலாகி அவன் ஏறி செல்லக்கூடிய ஏணிப்படிகளை தங்கப்படிகளாகவே நாம் மாற்றி கொடுத்திருப்போம். ஒருத்தர் கோடீஸ்வரர்கள் எல்லாம் உலகளாவிய முறையில பணக்காரனாக வாழ்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கையை பார்த்தா இப்படிதான் இருக்குது. தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். குர்ஆனிலே சூரத்து ஜுஹ்ரூஃபிலே சொல்றான், இன்னும் அதிகமாக வழங்கிடுவேன். ஏணிப்படிகளை தங்கத்தால் இருக்கும், வீட்டுடைய வாசல்களும் ஜன்னல்களும் கதவுகளும் தங்கத்தால் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த முக்கியமான சாதனங்கள் தங்கத்தால் அமைத்து கொடுத்திருந்தால் நினைவு பொழுதும் அவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், படுக்கக்கூடிய பெட்டுகள், விரிப்புகள் எல்லாமே தங்கத்தால் இருக்கும். இப்படி நான் கொடுத்துருவேன். இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய, மறுமையை நம்பாமல் வாழக்கூடிய, பாவங்களை மூடி வாழக்கூடிய இந்த தீயோருக்கு இன்னும் கொடுப்பேன். அதில் நல்லவராக வாழ்றாங்க, கொஞ்சம் ஏழை கஷ்டப்பட்டுக்கிட்டு வறுமை வாய்ப்பட்டு வாழ்றாங்க நல்லவர்கள். இவன் அவனுடைய கூட்டத்திலே சேர்க்கக்கூடாது. அங்க போனா எவ்வளவு சோபமா வாழ்றான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு வாழணும், மறுமை பயந்து வாழணும், பேடுதல வாழணும்னு சொல்றாங்க. நம்மளை சரியா வாழ விட மாட்டாயா இவன் என்று சொல்லி ஒரே கூட்டம் அந்த கூட்டம் அங்கமே சேர்த்துட கூடாதுங்கிறதா அந்த காவிரி அதிகமாக வழங்கல என்று சொல்றாங்க. அப்ப திருமறையோட அறிவுரை இந்த புத்தி போட்டில் என்பது இவ்வளவு நாசுக்கான பாணிகளை சொல்கின்ற இறைவன் அமைத்து வைத்திருக்கின்றார். நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக இப்படி இறைவனுடைய ரிஸ்கை பொறுத்தவரையில, இந்த உலக நீதியை பொறுத்தவரையில எல்லோருக்கும் வழங்கி கொண்டே இருக்கின்றார். அதான் இறைவனுடைய கருணை. நாம் எல்லோருக்கும் வழங்கும் இறைவன்.
ரிஸ்க் என்பது எல்லோருக்கும் இறைவன் வழங்கி கொண்டிருக்கின்றார், கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு ரிஸ்க் இருக்குது. ரிஸ்கை நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் 2 வகையாக பிரித்திருக்கின்றார். இன்னொரு வகை ரிஸ்க் என்ன ரிஸ்க் அது? அந்த ரிஸ்க் தான் ரிஸ்குன் ஹாஸுன், அதாவது ரிஸ்குல் குலூபி பில் இல்மி வல் ஈமான், மார்க்க கல்வி ஞானம் இறை நம்பிக்கை என்கின்ற அந்த ரிஸ்க் ஈமான் கொண்டவனுடைய உள்ளத்திலே அது ஊட்டப்படுகின்றது. நம்பிக்கையாளர்களுக்கு அந்த ரிஸ்க் வழங்கப்படுகின்றது. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கின்றார்களே, முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக வாழ்கின்றார்களே, இறைவன் இவர்களுக்கு பிரத்யேகமான அந்த ரிஸ்கை வழங்கியிருக்கின்றான். கல்வி ஞானம் என்கின்ற ரிஸ்கை வழங்கியிருக்கின்றான், ஈமான் என்கின்ற ரிஸ்கை வழங்கியிருக்கின்றான். இது சாதாரணமான ஒன்றல்ல. நாம் ஈமான் கொள்றோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்கின்றோமே, இந்த பேரண்டத்தை படைத்த இறைவன் ஒரே இறைவன் தான் என்று நம்புகின்றோமே, முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பேரண்டம் முழுவதையும் படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடிய அந்த இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று நாம் நம்பிக்கை கொள்கின்றோமே, இது சாதாரணமான ஒன்றல்ல. ஈமான் என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கப்பட்டது. குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே மக்கள்கிட்ட கேளுங்க, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று கேளுங்க என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கப்பட்டது. அறிந்தவர்கள் இந்த காலத்தில் சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய படித்து பட்டம் பெற்ற மேதை என்கின்ற ரீதியில் நம்முடைய சிந்தனை செல்கின்றது. அறியாதவர்கள் யார்? சாமானிய பாமர மக்கள், எதுவுமே தெரியாது, அப்பிராணிகளாக வாழக்கூடிய நம்முடைய சிந்தனை சீக்கிரமாக அந்த கருத்தில் உள்வாங்குகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கற்றவர்கள் ஒரு சாரா இருந்தார்கள், கல்லாதவர்கள் ஒரு சாரா இருந்தார்கள். யார் தான் அது? ஈமான் கொண்டவர்கள் கற்றவர்கள். ஒரு இறைவனை, ஒரு தூதரை நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு முன் வந்தார்களே, அவர்கள் தான் கற்றவர்கள். இன்னொரு சாரா யார்? குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கல்லாதவர்கள் ஒரு சாரா. அவங்க யார்? இந்த இறை நம்பிக்கை என்கின்ற அந்த ஞானத்தை உள்வாங்காதவர்கள், இறைவனை நிராகரிப்பவர்களாக வாழ்ந்தவர்கள், இறைவனுக்கு ஷிர்க் செய்து வாழ்ந்தவர்கள், அவனதான் கல்லாதவர்கள். இந்த வசனம் சொல்கின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஈமான் தான் மிகப்பெரிய கல்வி ஞானம். நாம் சாதாரணமாக கருதுறோம். இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உள்ள அர்த்தம் என்ன, அவருடைய தத்துவார்த்தம் என்ன என்பதை சரியாக அறியாது புரியாது இருக்கின்ற காரணத்தினாலே நாம் அதை லேசாக கருதுகின்றோம். அது மிகப்பெரிய அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். அது சரியாக எந்த மனிதனுடைய உள்ளத்துல அது சரியாக இடம்பெறுகின்றதோ அவன் தன்னுடைய உலக வாழ்க்கையை தூய்மையாக அமைத்துக் கொள்கின்றான், நல்லவனாக வாழ்கின்றான். நல்லவனாக வாழ்கின்றான் எந்த பொருளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான். இவ்வாறு அந்த மூமினார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ரிஸ்க், ஈமானுடைய ரிஸ்க், அதான் மிக முக்கியமான மகத்துவமான விலை மதிப்பில்லாத ஒரு ரிஸ்காக குர்ஆன் முன்வைக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், வமா யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ, நன்மை தீமை பார்த்தறிந்து பேணுதலாக வாழ்கின்றார்களோ, அவளுக்கு வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கின்றார். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர் எதிர்பார்த்திராத வழிவகைகளில் இருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் வழங்குகின்றார். அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்க் அந்த அளவுக்கு மிக முக்கியமா இருக்கின்றது. இதைதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய அந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அந்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவித்ததாக நூல்களிலே பதிவாயிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய சரியான வழிகாட்டல், சரியான கருத்து செறிவை கவனித்து பார்க்கின்ற பொழுது
ஹதீஸ்களை ஆய்வாளர் சொல்கிறார்கள், இது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவருடைய சொந்த சரக்கு அல்ல. ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டு மக்களுக்கு அவர்கள் அருளக்கூடிய உண்மையான ஹதீஸை தவிர அவருடைய சொந்த கருத்தாக அவர் முன்வைக்கவில்லை. ஒரு சஹாபியுடைய கருத்தாக பதிவாகக்கூடியவற்றுக்கெல்லாம் ஹதீஸ் மௌகூஃப், ஒரு சஹாபி சொந்த ஹதீஸ் என்று அதற்கு பேர். ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த அறிவிப்பு தொடர் சென்றால் ஹதீஸ் மர்ஃபூ, ரசூலுல்லாஹ் வரையிலே சென்றடையக்கூடிய அறிவிப்புடைய ஹதீஸ் என்றதற்கு பேர். ஆனால் இந்த கருத்து அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவர்கள் அறிவித்து தரக்கூடிய இந்த கருத்து இருக்கின்றதே, ரசூலுல்லாஹ் ஒழிந்து அதை சஹாபாக்கள் உள்வாங்கி ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள் என்று சொல்லாமல் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்து மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி இருக்கின்றது? இன்னல்லாஹ் கஸ்ஸம பைனக்கும் அஹ்லாக்கக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய குணவொழுக்கங்களை பரிந்துரைத்திருக்கின்றார். நற்குணங்கள் நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த நற்குணங்களை அல்லாஹ் தான் பரிந்துரைத்திருக்கின்றார். ஒரு நற்குணத்தில் மிக சிறந்து விளங்குகின்றார், அதிகமான நற்குண பண்பாடுகளை அவர் கடைபிடித்து வாழ்கின்றார். இன்னொரு இடத்தில் நற்குணம் இருக்கின்றது, அந்த அளவுக்கு நிறைவாக செறிவாக இல்லை, குறைவாக இருக்கிறது. ரிஸ்கை எப்படி அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே கூடுதல் குறைவாக பரிந்துரைத்திருக்கின்றானோ, இதே போல நற்குணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு கூடுதலாக, ஒருவருக்கு குறைவாக, ஒருவருக்கு நடுநிலையாக என்று வழங்கியிருக்கின்றாரே, அது அல்லாஹ் வழங்கியிருப்பதுதான். இன்னல்லாஹ் கஸ்ஸம பைனக்கும் அஹ்லாக்கக்கும் கமா கஸ்ஸம பைனக்கும் அர்ஸாக்கக்கும், ரிஸ்குகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பரிந்துரைத்திருப்பது போன்று குணவொழுக்கங்களையும் அல்லாஹ் தான் பரிந்துரைத்திருக்கின்றார். அப்ப அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்க் நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் வேண்டும். ஆனா மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த வாழ்க்கை சாதனங்கள், உணவு, உடை, இருப்பிடம், வசதி வாய்ப்புகள் என்று இருக்கின்றனவே, இதை அதிகமாக நாமோ பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு விருப்பத்தில் பரஸ்பரம் போட்டி இருக்குது. நற்குணத்தை நாமோ அவர் அதிகமான நற்குணத்தை பெற்று வாழ்வது போல நாமும் நல்லவராக வாழ வேண்டும், நம்முடைய பண்பாடுகளை நாமோ பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதில் நாம் ஆர்வப்படுவதல்ல. உலகாலய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதிலே தான் ஒருவருக்கு ஒருவர் போட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஹதீஸுடைய அறிவுரை புத்திமதி எப்படி இருக்குன்னு சொன்னால், நல்லோராய் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் ஒருவருக்கு ஒரு போட்டி போடுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து அந்த ஹதீஸ், வஇன்னல்லாஹ் அஸ்ஸவஜல் யூதி துன்யா வ யுஹிப்பு வ மன் லா யுஹிப், உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவருக்கும் வசதி வாய்ப்புகளை வழங்குகின்றான், யாரை அல்லாஹ் நேசிக்கவில்லையோ அவர்களுக்கும் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை வழங்குகின்றான். இறை விசுவாசிகளுக்கும் வசதி வாய்ப்புகளை வழங்குகின்றான். இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு புல்லாதவராக வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வசதி வாய்ப்புகளை துன்யாவை வழங்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் வலா யூதி தீன இல்லா மன் யுஹிப், தீனை அல்லாஹ் யாருக்கு வழங்குகின்றான்? அல்லாஹ் யாரை நேசித்து தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றானோ அப்படிப்பட்ட நல்லவருக்கு தான் அல்லாஹ் தீனை வழங்குகின்றான். தீன் என்றால் என்ன அர்த்தம்? இறை மார்க்கம் சம்பந்தமான சரியான அறிவு ஞானங்கள். அந்த அறிவு ஞானங்களை யாருக்கு வழங்குகின்றான்? நல்லோர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான மக்களுக்கு அதை அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னொரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறான் அவர்களை யுஃபக்கிஹு ஃபித்தீன், தீனிலே சரியான கல்வி ஞானத்தை அவர்களுக்கு விளக்குகின்றார். ஈமான் என்றால் என்ன என்று அவர்கள் சரியாக புரிந்து கொள்கின்றார். இவ்வுலகத்துடைய குறுகிய நிலைமை என்ன, மறு உலகத்துடைய நீண்ட நெடிய வரையறை இல்லாத தவணை காலம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்கின்றார். இது ஈமானுடைய விஷயங்களிலே தெளிவை அவர் பெற்றுவிடுகின்ற காரணத்தினாலே இவ்வளவுதான் வேண்டுமென வந்தால் சரிதான். இந்த நேர்வழியினுடைய அந்த ராஜபாட்டை விட்டவர்கள் வழி தவறி போவதே இல்லை, மிக உறுதியாக இருக்கின்றார். என்றால் அல்ல அவன் விஷயத்தில் நலவை நாடிவிட்டான். அந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான, ஃபிக்ஹ் என்றால் தொழுகை, நோன்பு போன்ற அந்த சட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, ஃபிக்ஹ் தீனுடைய சரியான அறிவு ஞானம்,
அந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் தான் பிரத்யேகமாக சிலருக்கு வழங்குகின்றான். அந்த இல்மு வேண்டும். அப்படிப்பட்டதான சரியான குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்களை மக்களுக்கு மத்தியில் நாம் பிரச்சாரம் செய்து பரப்புவதால் இதனுடைய முக்கியமான ஒரு பணி. அந்த தாவாவுடைய பிரச்சார பணி என்று சொல்றோமே அது இதுதான். குர்ஆனுடையும் ஹதீஸுடையும் ஞானங்களை மக்களுக்கு மத்தியில் நாம் தெளிவுபடுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை யார் அடைகின்றார்களோ அவர்கள் அடிக்கக்கூடிய காற்று எந்த திசையில் அடிக்கின்றதோ அந்த திசை பக்கமெல்லாம் அவர்கள் ஓடுவதில்லை. நான் எதை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்ம நாட்டில் மத துவேஷ உணர்வு கிளப்பப்பட்டு இந்துத்துவ தீவிரவாதிகள்லாம் கிறிஸ்தவனை மட்டுமல்ல முஸ்லிம்களையும் அப்பாவிகளையும் தாய் மதத்திற்கு கொண்டு வருகின்றோம் என்கின்ற அந்த பேரில் அவர்களையும் இந்து மதத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பாதகமான சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருக்கின்றார். இதற்கு யார் இரையாகி விடுகின்றார்கள்? தீனை பற்றி சரியான புரிதல் இல்லாத மக்கள் அதற்கு இரையாகி விடுகின்றார். வடதாட்டு தான் அங்கே சந்திரன். உங்களுடைய வறுமைகளை நாம் போக்கி விடுகின்றோம், வீடு வாசல் தருகின்றோம், அரசாங்கத்துடைய சலுகைகளை எல்லாம் வழங்குகின்றோம் என்று வருகின்ற பொழுது இந்த ஏழை பாளையான முஸ்லிம்கள் வாழ்வாதாரத்தில் ஏழை பாளை என்று சொல்ல வரவில்லை. குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு ஞானங்களை புரிதலிலே அவர்கள் ஏழையாக இருக்கின்றார். இது தெரியாமல் வளர்கின்றார், அப்பாவிகளாக வளர்கின்றார். அவர்களை இந்த சத்திய சன்மார்க்கத்தை விட்டும் வழி விரளச் செய்து அந்த மோசமான ஷிர்க் குஃப்ருடைய அந்த பாழாப்போன கொள்கையை கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இல்மு வேண்டும், கல்வி வேண்டும், சரியான புரிதல் வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்ன சொன்னால், கல்வியை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா மாசால சேர்ந்து 7 வருஷம் 8 வருஷம் இருந்தால் தான் கல்வி கற்கணும். நமக்கு அந்த வேலையா இருக்குது. நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை. ஏதோ அன்றாட பிழைக்கிறோம், போறோம், சாப்பிட பண்றோம். நமக்கு என்ன கல்வி கிடைக்குது, நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவள் கருதுகின்றார். இது மிகப்பெரிய ஒரு பலவீனம். நல்லதை கேட்கின்ற பொழுது, நல்லவற்றை படிக்கின்ற பொழுது சரியான புரிதலை உருவாக்குகின்றோமே, இதுதான் கல்வி என்பது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பொன்மொழியை மிக அழகாக சொல்றார். தலபுல் இல்ம லிதுன்யா, கல்வியை நாங்கள் தேட ஆரம்பிச்சோம் உலக வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக. ஒரு கல்வியை கற்காமல் இருந்தோம், கல்வியை கற்றுக்கொள்ளலாம், தீனுடைய எண்ணத்தை பெருக்கிக் கொள்ளலாம், அது இந்த லாபம் கிடைக்குது, அந்த லாபத்தை அடையணும், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழிவகை இருக்கிறது, அதுக்காக வேண்டி கல்வியை தேட வேண்டும் என்று நாங்கள் ஈடுபாடு கொண்டோம், கல்வியை கற்றோம். ஆனால் அவர் அனுபவம் சொன்னார், அந்த நாங்கள் கற்ற அந்த தீனுடைய கல்வி எங்களுக்கு வழிகாட்டியதாக தருக்கி துன்யாவுடைய வசதி வாய்ப்புகளை நீ தூக்கி எறிந்து விடு. துன்யாவுடைய இந்த வசதி வாய்ப்புகள், இந்த சுகபோகங்கள் தற்காலிகமானவை, அழிந்துவிடக்கூடியவை. நீடித்து நிலையான மறுமையின் சுகபோக சொர்க்கத்துடைய பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய பேணுதலான வாழ்க்கை, ஹலாலா பேணி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றதே, அதுதான் முக்கியம் என்று நாங்கள் தேடி அந்த கல்வி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார். ஆக இந்த ரீதியில நாம் சரியான புரிந்துணர்வுக்கு வர வேண்டும். ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் வித்தியாசம் இதுதான். மூமினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? மறுமைக்காக வேண்டிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுடைய கண்ணோட்டம். உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், லாபம் வரலாம், இழப்பும் வரலாம், பணக்காரனும் வாழலாம், இளையாவும் வாழலாம், எப்படியும் வாழலாம். உலகத்தில் இறைவன் நமக்கு எவ்வளவு ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விதியிலேயே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றானோ அந்த அளவு ரிஸ்க் தான் நமக்கு கிடைக்கும். நீ தலையில் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய விதியில் உள்ள ரிஸ்கை விடவும் ஒரு தம்படி கூட நீங்கள் அதிகமாக பெற முடியாது. இரண்டாவதாக ஒரு ரிஸ்க் சொன்னது அல்லவா, ஈமானுடைய ரிஸ்க். அந்த ரிஸ்க், அந்த ஈமானுடைய சுடர் நம்முடைய உள்ளத்திலே ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றது. அதை கொண்டு நாம் பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது ஈமானுடைய ஒரு வழிகாட்டு, நம்பிக்கையாளருடைய ஒரு பார்வை. காவிராவுடைய பார்வை என்ன? உலகத்துடைய சோபங்களை தான் பெருசாக்கணும். குர்ஆன் இடங்களை நம்ம சொல்றோம், வகாலு குஃபாருடைய நிராகரிப்பாளருடைய சொல் இருக்கின்றது, அக்ஸர் அம்வாரம் வஅவுலாதா,
எங்களுக்கு அதிகமான சொத்து சுகங்கள் இருக்கின்றன, பிள்ளை குட்டிகளையும் அதிகமாக நாங்கள் பெற்று வைத்திருக்கின்றோம், வளர்த்து வைத்திருக்கின்றோம். இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலே அப்படிப்பட்டதான ஒரு பெருமை இருந்தது. எனக்கு 7 பசங்க இருக்கிறார், 10 ஆண் மக்கள் இருக்கின்றார்கள். எங்களை பாதுகாத்து போவார்கள். அவர்கள் சம்பாதிக்க வந்தா 10 பேர் சம்பாதிச்சு எப்படி இருக்கும்? 10 பேர் அரங்காட்டு போய், குவைத்துல போய், கத்தர்ல போய், கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு போய் 10 பேர் சம்பாதிக்கலாம். எவ்வளவு பணத்தா இருக்கும்? அது பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான சொல் அன்றைய காலகட்டத்தில் காவிர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால அதிகமான சொத்து சுகம் இருக்கின்ற காலத்தாலே, ஆண் மக்கள் அதிகமாக பெரிய இருக்கின்ற காலத்தாலே, மறுபுறத்திலையும் கூட அல்லாஹ் இந்த நேரத்தில் போட்டு தண்டிக்க முடியாது. பையன் பாராட்டுவால இவ்வளவு செல்வாக்கோடு நாங்கள் வாழ்கின்ற காலத்தினாலே மறுமையுடைய தண்டனை எங்களுக்கு கிடைக்காது என்று அவர்கள் காவிரி சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லாஹ் அதுக்கு முடிச்ச அல்லாஹ் அதுக்கு மறுப்பு சொன்னார், ஐயஹ்சபூன அன்னமா துமித்துஹும் மின் பிஹி மின் மாலின் வ பனீன். நாம் அவளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோமே, சொத்து சுகங்களையும் பிள்ளை குட்டிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோமே, அவ்வாறு வழங்குவது நுசாரிலஹும் பில் கைராத், நன்மைகளை விரைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவள் கருதுகிறார்களா? அவர்கள் நன்மையை நாம் விரைந்து வழங்கவில்லை. பல்லா யஷ்குரு, யதார்த்த நிலையை அவர்கள் அறியவில்லை. இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், நல்வழியை தேர்வு செய்ய மறுக்கின்றார்கள். அந்த நிலையிலே நாம் அவர்கள் கூடுதலாக வழங்குறோம். பணக்காரர்கள் பிள்ளை குட்டியில் கூடுதலாக வழங்குறோம். இதற்காக என்று இந்த சொகுசான சுகபோகமான வாழ்க்கையை அவர்கள் மூழ்கட்டும், மூழ்கி பாவங்களிலே மூழ்கி திளைத்து மரணத்திற்கு பின்னாலே வசமாக மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்றான். ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொன்னதற்கு பின்னாலே அப்படிப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவுரைகளை மறந்த பொழுது நாம் அவளுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து அதிகமான செல்வாக்களை வழங்கினோம். நல்ல மூழ்கி அதிலேயே பாவங்களிலேயே மூழ்கி தலைக்கட்டுகள். அவ்வாறு பூரித்து போகின்ற பொழுது திடீரென்று நாம் அவளை பிடித்துக் கொள்கிறோம். இறைவனுடைய அந்த பிடி திடீரென்று அவளை பிடித்துக் கொள்ளும். ஒரு காரணம் சொல்வது கொண்டு இருக்கு. குளக்குட்டைகளிலே மீன் பிடிப்பதற்காக என்று தூண்டிலை போடணும். தூண்டிலை போடக்கூடிய அந்த மிதவையிலேயே கண்ணு கருத்துமா இருக்கும். ஒரு மீன் பிடிச்சி லேசா எடுத்துட்டா உடனே அதை மேலே இழுத்து சரியாக அந்த மீன் அவருடைய தூண்டில மாட்டாம தப்பி போட விட மாட்டான். இழுத்துட்டா தலை எழுதட்டும், நல்ல எழுதட்டும் சொல்லி தூண்டில விட்டுக்கிட்டே இருப்பான். அதிகமாக இழுத்து அது வாயில வசமா அந்த தூண்டில் மாட்டிக்கொள்கின்ற பொழுது, முள் மாட்டிக்கொள்கின்ற பொழுது வேகமாக பிடித்து இழுத்து வெளியே அந்த மீனை போட்டு விடுவான். இதே மாதிரிதான் தீயவர்களுக்கு அதிகமாக இதை வழங்கி கொண்டே இருக்கிறான். எப்போ அவளை வசமா மாட்ட வேண்டுமோ அப்பொழுது வசமா அவளை மாட்டி விடுவான். இதான் உலகத்துக்கு யதார்த்தமான நிலை. அதை மூமின் புரிந்து கொள்கின்றான். ஆனால் இறை நிராகரிப்பாளன் அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இப்படிப்பட்டதான ஒரு கல்வி ஞானத்தை தான் ஈமானுடைய வழியில, குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில நாம் அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் தெளிவாக புரிந்து கொள்கின்றோமே, இதைத்தான் இறைவன் பிரத்யேகமான ரிஸ்க்னு சொல்றான். இது மூமினார்களுக்கு மட்டும், நல்லவர்களுக்கு மட்டும், பேணுதலாக வாழக்கூடியவர்களுக்கு மட்டும் இறைவன் வழங்கக்கூடிய பிரத்யேகமான ரிஸ்க். தவிர உயிர் வாழ்வதற்கு தேவையான ரிஸ்க்குகளை பறவை பட்சிகள் விதங்களுக்கு விலங்கினங்களிலிருந்து எல்லா உயிருக்கும் வழங்குவது மாதிரி இந்த நிராகரிப்பாளர்களுக்கும் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆக இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற அந்த ஈமானுடைய ஒளியிலே, அந்த வெளிச்சத்திலே நாம் நல்லவர்களாக, எடுதலாளர்களாக, தக்குவாதாரிகளாக, இறைவனை பயந்து வாழக்கூடிய இறை பக்தியாளர்களாக நாம் திகழ வேண்டும். எல்லாம் இறைவன் அப்படிப்பட்ட மேலான நற்பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி துவா செய்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.